இதோ அரசியல் சண்டை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தாங்க சொல்லணும். என்னாச்சுன்னு தானே கேட்குறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமியை ஒரு கொடூரன் வந்து வாழ்க்கையை அழித்து அந்த குழந்தை இப்போ உயிரோடையும் இல்லை. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சா கூட, அதுக்கு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நடந்திருக்கக்கூடாது. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வதாகவும், குற்றவாளிக்கு ஒரு தகுந்த தண்டனை வந்து வாங்கி கொடுப்பேன் அவரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு வந்து பல உதவிகளை செய்ய போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தும் எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆட்சி நடத்தவே தெரியலை, 5 வருடம் வந்து தாக்கு பிடிப்பது மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னார், இப்போ எங்கே போச்சு அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீல்ஸ் ஆட்சி இல்லாமல் ரியல் ஆட்சியாக நீங்கள் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.